स्कंदा सिंधी यूट्यूब चैनल इनकी नम्म प्रवेशिका सेकेंड पेपर ग्रामर टॉपिक पत्ती தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு எப்படி ஈஸியா படிக்கிறது அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் கிராமரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேப்பர்ல 10th மற்றும் 11th ரோமன் வந்து கிராமர்ல இருந்து வருது 10th ரோமன் கிராமர் ஸ்மால் क्वेश्चंस இது டோட்டலி ஒரு 30 क्वेश्चंस கிட்ட இருக்குது நீங்க ஒரு 20 क्वेश्चंस ஆவது நல்லா தரோ பண்ணிருங்க நிறைய क्वेश्चंस பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒன் வேர்ட் ஆன்சர் ஒன் லைன் ஆன்சர் இந்த மாதிரிலாம் இருக்குது புக்ல வந்து கிராமர் டாபிக் பாத்தீங்கன்னா லெசன் மாதிரி கொடுத்து கீழ क्वेश्चन ஆன்சர்ஸா இருக்குது அதுல நீங்க வந்து அந்த क्वेश्चंसக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கறத மார்க் பண்ணி படிச்சாகணும் அந்த டார்க் லெட்டர்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கும் ஆன்சர்ஸ் அத நம்ம மார்க் பண்ணி படிக்கணும் இப்போ கிராமர்னா என்ன அப்படிங்கற அந்த லெசன்லயே பாத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் இருக்குது அதுவே டார்க் லெட்டர்ஸ்ல இருக்குது அத நம்ம வந்து மார்க் பண்ணி தான் படிக்கணும் புக்ல அந்த மாதிரி கிராமர் டாபிக்ஸ் நம்ம தரோ பண்ணும்போது அதுல நமக்கு மொத்தம் அந்த ஸ்மால் क्वेश्चंसல 8 கொடுத்து 5 எழுத சொல்லுவாங்க டோட்டலா 30 क्वेश्चंस இருக்குது ஸ்மால் क्वेश्चंस அதுல நம்ம குறைந்தபட்சம் ஒரு 20 ஆவது நல்லா தரோ பண்ணனும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு புக்லயே காட்றேன் இந்த கிராமர் டாபிக் வந்து பேஜ் நம்பர் 149 ல புக்ல ஸ்டார்ட் ஆகுது அதுல பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் லெசன்ல பாஷா கிசே कहते हैं அப்படினு சொல்லி ஸ்மால் क्वेश्चन இருக்குனா அதோட ஆன்சர் பாருங்க டார்க் லெட்டர்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு मनुष्य अपने मन के विचार को मुंह से बोलकर மனிதன் தன்னோட மனதில் உள்ள கருத்துக்களை வாயினால் பேசி दूसरे मनुष्य तक அடுத்த மனிதர்களுக்கு पहुंचाता है ரீச் ஆக வைக்கிறான் इस बोली को हम भाषा कहते हैं இந்த மாதிரி பேசுறத தான் நம்ம மொழின்னு சொல்றோம் மொழினா என்ன அப்படிங்கற இந்த பாருங்க டார்க் லெட்டர்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கா இதுதான் இதோட ஸ்மால் क्वेश्चनக்கான ஆன்சர் இப்படி தான் எல்லா லெசன்லயுமே क्वेश्चन ஆன்சர்ஸ் வந்து இந்த ஸ்மால் क्वेश्चंस வந்து டார்க் லெட்டர்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு அத நீங்க மார்க் பண்ணி படிக்கணும் 30 क्वेश्चंस இருக்கு நீங்க 20 ஆவது நல்லா தரோ பண்ணிருக்கணும் 8 क्वेश्चंस கொடுத்து 5 எழுத சொல்வாங்க நீங்க டீடைலே படிக்காட்டி போனா கூட இந்த ஸ்மால் क्वेश्चंस யாவது நல்லா படிச்சு தரோ பண்ணி எழுதி பாத்துறீங்கன்னா 8 கொடுப்பாங்க அதுல நம்ம 5 எழுதணும் அடுத்து 11th ரோமன் கிராமர் டீடைல்ஸ் நிறைய கிராமர் டீடைல்ஸ் இருக்குது அதுல வந்து இந்த முறை நீங்க படிக்க வேண்டிய டீடைல்ஸ் தான் நான் கொடுக்கிறேன் அதாவது 5 கொடுத்து 3 எழுத சொல்வாங்க நான் சொல்ற ஒரு 10 क्वेश्चन நல்லா தரோ பண்ணும்போது நிச்சயமா நம்ம அட்டெண்ட் பண்ற மாதிரி வந்துரும் ஃபர்ஸ்ட் ஒன் व्याकरण की परिभाषा இது டீடைல்ங்கிறதுனால நீங்க வந்து வியாக்கரண்னா என்ன அது எத்தனை வகைப்படும் அந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கணும் அதனா ஸ்மால் क्वेश्चंसக்கு ஒன் லைன்ல டார்க் லெட்டர்ஸ்ல அவங்களே கொடுத்திருப்பாங்க டீடைல்னா நம்மளே அப்படி एग्जांपलக்கு இப்ப கால் किसे कहते हैं उसके भेद कितने भेद हैं அப்படினா அவங்க கேக்கும்போது கால்னா என்ன அது எத்தனை வகைப்படும்னு நம்ம கொஞ்சம் பெருசா மார்க் பண்ணி அத படிச்சாகணும் இங்க வந்து फर्स्ट क्वेश्चन व्याकरण की परिभाषा सेकंड व्युत्पत्ति की दृष्टि से थर्ड वन संज्ञा किसे कहते हैं फोर्थ वन हिंदी शब्दों में लिंग की फिफ्थ वन कारक की परिभाषा क्या सिक्स्थ वन विशेषण की परिभाषा सेवंथ वन क्रिया की परिभाषा एट्थ वन वर्तमान काल की परिभाषा அடுத்து 9th वन வந்து समास की परिभाषा 10th वन வந்து ने नियम இந்த மாதிரி இந்த 10 கிராமர் டீடைல்ஸ் நீங்க நல்லா தரோ பண்ணும்போது அதுல 5 கொடுத்து 3 எழுத சொல்வாங்க நிச்சயமா அத நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும் धन्यवाद।